ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து உங்களுக்கு ஒரு வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா, ஜோன் பேஸ்டு ஆஃபீஸர் ZBE, ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 21/1/2025 கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 9/2/2025 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. டென்டென்டிவாக இப்போ வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து டென்டென்டிவாக மார்ச் 2025 கொடுத்துருக்காங்க. பட் தற்காலிகமாக தான் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு கன்ஃபர்மேஷனாக சொல்லலை. பட் உங்களுக்கு அதுக்கான லேட்டர் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணும்போது இன்ஃபார்ம் பண்ணுறோம் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வியூவும் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அனௌன்ஸ் லேட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜோன் பேஸ்டு ஆஃபீஸரும் கொடுத்துருக்காங்க. ஜோன் பார்த்தீங்கன்னா சென்னை ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, ஓகேங்களா. ஸோ லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் லாங்குவேஜ் என்னென்னா தமிழ் வித் மலையாளம் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக உங்களுக்கு 266 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு எத்தனை வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா 58 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சியில் வந்து 8 வேக்கன்சியும், எஸ்டியில் வந்து 4 வேக்கன்சியும், ஓபிசியில் வந்து 15 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸ் வந்து 5 வேக்கன்சியும், ஜென்ரலில் 26 வேக்கன்சி சொல்லி 58 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிள் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ்ஃபுல் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிள் கிட்ட வந்து எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, எ சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள், எ சப்ஜெக்ட் ஆஃப் பூட்டான் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியனாக இருக்கவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓகேங்களா. ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா நாட் பிலோ 21 இயர்ஸ் அண்டு நாட் அபோவ் 32 இயர்ஸ் ஆன் 30/11/2024, அதாவது 30/11/2024 சரிங்களா. 21 வயசுக்கு மேலே இருக்கணும், 32 வயசுக்குள்ளே இருக்கணும், ஓகேங்களா. அவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அவங்க தான் எலிஜிபிள் இருக்குது. ஸோ அது ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டியாக இருந்தாக்கா 5 வருஷம் இருக்கலாம், ஓபிசியாக இருந்தாக்கா 3 வருஷம் இருக்கலாம், அதே பிடபிள்யூடியாக இருந்தாக்கா 10 வருஷம் கூட இருக்கலாம், அதே சைல்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுமாரி இருந்தாக்கா வந்து 5 வருஷம் இருக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனோ இல்லை என்ஜிஓ அதுமாரி இருக்காங்க, அவங்க வந்து 5 இயர்ஸ் இருக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எலிஜிபிள் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது டிகிரி பண்ணிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா பொசிஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது மெடிக்கல் படிக்கிறவங்களோ இல்லை இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்களோ இல்லை ஸ்டேட்டட் அக்கௌண்டன்ட் படிச்சிருக்காங்களோ இல்லை காஸ்ட் அக்கௌண்ட் அதாவது சிஏ படிக்கிறவங்களோ இல்லை காஸ்ட் அக்கௌண்ட் படிச்சிருக்காங்களோ வந்து ஆல்சோ எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து ட்ரை பண்ணலாம் அதுக்கு நீங்கள், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன கேட்டகரியில் வருதுன்னு பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பே ஸ்கேல் கொடுத்தாத எவ்வளோ சேலரின்னு கொடுத்துருக்காங்க. ஜோன் பேஸ்டு ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 48,480 ரூபா உங்களுக்கு வந்து பே பண்ணணும். பேசிக் பே வந்து பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கிறவங்க, உங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பாண்டு சொல்லியிருக்கிறாங்க. பாண்டு பத்திரம் உங்களுக்கு அப்ளை பண்ண ஜாயின் பண்ணுறப்ப கொடுப்போம். அதாவது த செலக்டட் கேண்டிடேட் ஷால் எக்ஸிக்யூட் எ பாண்ட் இன் 3 lakh ஃபார் எ பீரியட் இன் 3 years ஃப்ரம் த ஜாயினிங் டேட்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அதாவது இப்போ சேரும்போது 3 லட்சத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து பாண்டு பத்திரம் கையெழுத்து வாங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறாங்க உங்களுக்கு. அதாவது அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணுறவங்க கம்பல்சரி சிபில் ஸ்கோர் வந்து 650க்கு மேலே இருக்கிறவங்க தான் ஜாயின் பண்ணணுன்ற. அதாவது நீங்கள் எதுவும் சம்திங் ஏன்னா கடன் வாங்கியிருந்தாலோ இல்லை சிபில் ஸ்கோர் உங்களுக்கு ரொம்ப டிமாண்டில் இருந்தாலும் உங்களை வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. சிபில் ஸ்கோர் வந்து 650க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு ஜோனில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஜோனில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. சம்திங் நீங்கள் அந்த ஜோன் இல்லாமல் வேறு ஜோன் போனால் அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாதிரி நாட் எலிஜிபிள் கொடுத்துருவாங்க. ஸோ அதை தகுந்த பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன சிலபஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், பேசிக் பேங்கிங் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் எக்கனாமிக்ஸ் ஸ்கெனரியோ அண்டு ஜென்ரல் அவேர்னஸ். பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 20 மார்க்கு, பேங்கிங் நாலேஜுக்கு
60 மார்க்கு, கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு 20 மார்க்கு, ப்ரெசென்ட் எக்கனாமிக்ஸ் சினரியோ வித் ஜென்ரல் அவேர்ஸு 20 மார்க் குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, டைமிங் குடுத்துருக்காங்க பாருங்க. அதிலேயே வந்து 15 நிமிஷம், 35 நிமிஷம், 15 நிமிஷம், 15 நிமிஷம். மொத்தமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 120 நிமிஷம் குடுத்துருக்காங்க. அதில் அந்த அலாட்மெண்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, 80 நிமிஷம் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லோக்கல் லாங்குவேஜ். அதாவது நீங்கள் எந்த ஜோனில் அப்ளை பண்ணலையோ அதுக்கான அந்த லாங்குவேஜுக்கு வந்து நீங்கள் அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ரொஃபஷனட்டாக பார்த்தீங்கன்னா, ரீடிங் அதாவது படிக்கிறதுக்கோ, எழுதுறதுக்கோ, பேசுகிறதுக்கோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கோ வந்து கிளியராக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு ப்ரப்போஸ்டு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, அதுக்கு தகுந்த சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருவனந்தபுரம், திருச்சி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம், அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ, இங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண தமிழ்நாட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ, உங்களுக்கு எது நியர்பையில் இருக்கோ, யார் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ கொடுத்துருக்காங்க. நான் ரீஃபண்டபிள் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபீஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து 18% போட்டு தான் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ, உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூஆர் உமன் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னாக்கா ரூ. 175 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 850 ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதாவது ரூ. 175 அப்ளிகேஷன் ஃபீ மட்டும்தான். ஜிஎஸ்டி சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட்டோ அந்த பேமெண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி ரூ. 850 இது வந்து ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீ. அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி சேர்த்து தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ, அதுமாதிரி பார்த்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க. டேட்டு கொடுத்துருக்காங்க 21/1/2025 9/2/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ, உங்களுக்கு டைமிங் வந்து இருக்குது. ஸோ, அதுக்கு தகுந்த பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபீ பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆன்லைன் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ, அதுமாரி நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள். சரிங்களா. ஸோ, அதுக்கு அந்த லிங்க்குக்கான அவங்க அப்ளை பண்ண லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ, நோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண எலிஜிபிள் இருக்கவங்க அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. ஸோ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ, அதெல்லாம் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டேஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. மார்ச் மாதம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, அது வந்து தற்காலிகமாக தான் சொல்லியிருக்கிறாங்க. எதுவும் கன்ஃபர்மேஷனாக சொல்லலை. ஸோ, கால் லெட்டர் இல்லை இன்ஃபர்மேஷன் எதனா வந்துச்சுன்னா உங்கள் மொபைல் ஐடிக்கும் மெயில் ஐடிக்கும் தான் வரும் உங்களுக்கு. ஸோ, சம்திங் அப்போ தான் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஸோ, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோலாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.